ஏய் ஒழுங்கா காய்ச்சி பிடிங்கடா. ஏய் முதல்ல ஒழுங்கா பாலை போடுறா. டேய் நீ தான் அவுட் ஆயிட்டில்ல, நான் விளையாடணும் வா. டேய் அவன் ஒழுங்கா பாலை போட மாட்டேன்றான்டா. யாரை பார்த்தா பால் போட தெரியலன்னு சொல்ற? ஒன்ன பார்த்தான்டா சொன்னேன் சொட்ட. ஒழுங்கா பாலை போட்டா நான் பிடிக்காம அப்படிடா இருப்பேன். டேய் எப்படி போட்டாலும் பாலை பிடிக்கணும். உனக்கு பிடிக்க தெரியல, நீ வா நான் விளையாடணும். கரெக்டா சொல்லுடா, நீ தான் என் ஃப்ரெண்டு. நீ அவனுக்கு பால் போடாது, எனக்கு போடு, நான் ஒழுங்கா பிடிக்கிறேன். டேய் நீ அவுட் ஆயிட்டு ஓரம் போ. என் பாவம் சும்மா விடாடா. நீங்க ஜெயிக்க மாட்டீங்கடா. இந்தாங்க உங்க பால். அம்மா சும்மா போட்ட பாலே பிடிக்க தெரியல. இவன் வேற என்னைய அவுட்னு சொல்லி என்னைய வெளியே போய் சொல்றான். ஏ சொட்டா ரெடியா? நான் எப்போ ரெடி, நீ ரெடியா? நான் ரெடி தானேக்கிறேன். இந்தா புடிச்சுக்கோ. அம்மா இல்ல போறவள என்ன அடித்துக்க வரீங்க? ஒழுங்கா புடிச்சு தோடுற பிஞ்சி. இப்ப நீ அவுட், நீ வெளியே போடா. ஏய் யாரை பார்த்து வெளிய போக சொல்ற? நான் சாம்பியன் இதுல. ஒரு பாலை கூட ஒழுங்கா போடவும் தெரியல, பிடிக்கவும் தெரியல. நீ சாம்பியனா? டேய் என்ன இன்சல்ட் பண்ணிட்டேல. இப்போ பாரு என் போற பால. டேய் என்னடா கது மேல பால் அடிச்சிட்டா? டேய் நீ தான் ஒழுங்கா பிடிக்கணும். டேய் நீ ஒழுங்கா போட்டா கரெக்டா புடிச்சிருப்பா. ஏன்டா அப்படி பண்ற? டேய் எவன்டா என் வீட்டு கதவுல பால் அடிச்சதே? பாலா அப்படி யாரும் இல்லையாமா? டேய் கேட்டு பசங்களா, நீங்க தான் பால் விளையாடி எங்க வீட்டு கதவு மேல அடிச்சதா? என்ன மரியாதை பேசுறீங்க? நாங்க சின்ன பசங்க. எங்க போய் கேட்டு பாருன்னு சொல்ற? அட சொட்ட மண்டையா, என் வீட்டு கதவுல பால் அடிச்சது இல்லாம நான் உனக்கு கேள்வி கேட்க கூடாதா? இங்க பாருமா, எங்க பாச மரியாதை பேசனா நடக்கிறதே வேற. யாரு இந்த பீஸ் உன் பாசா? அட என்னமா நீ இந்த பால் அடிச்சு கது வாங்கி போச்சா? யோ என் வீட்டு கதவுல பால் அடிச்சது இல்லாம இது தப்பு இல்ல பேசுறீங்க? ஆமா கொல்லாத பால் அடிச்சாங்க. அது பால் அடிச்சும் கது வாங்கி போச்சா? அடிச்சது இல்லாம ரொம்ப திமிரா பேசுறீங்க. உங்களை எங்க அந்த பால்? இது தேரத்தை பார்த்தா பால் அடிக்கிறது பொழுது கல்லு தான் அடிக்கும் பொழுதா? டேய் பெஞ்சுக்கண்ணா, என் முன்னாடி கடைக்கு போசனா நான் போறேன்டா. போடா போ. ஃப்ரெண்ட் அது இதுன்னு இப்ப பிரச்சனை ஒண்ணே விட்டு ஓடுற பாரு. டேய் அவன் தான் உயிர் ஃப்ரெண்டுன்னு பார்த்தடா. இப்போ நீதாடா ஃப்ரெண்ட் எனக்கு. என் வீட்டு கதவு மேல பால் அடிக்கிறீங்க. என்னங்கடா சாங்கடா சாங்கடா. அம்மா இங்க பாருமா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவர் யார் தெரியுமா? யாரு? பெரிய பருப்பா இவரு? பருப்பு இல்லம்மா, நான் கோச். கோச்சுக்கோ எனக்கு என்ன வந்துச்சு? அந்த கோச் இல்லம்மா, இது விளையாட்டு கத்து தருவாங்களா அந்த கோச். யாரு நீ? இவங்களுக்கு விளையாட்டு கத்தார? இங்க பாருமா, அவர் தான் எங்க மாஸ்டர். அவர்கிட்ட நாங்க நிறைய பேர் விளையாட்டு கத்துக்கிறோம். யாரு இந்த சறுக்கு மரத்துக்கிட்ட நீங்க விளையாட்டு கத்துக்கிறீங்க? என்னம்மா கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்க. யோ உனக்கு என்ன மரியாதை? நீ விளையாட்டு கத்துறோம், எங்க போய் கத்து கொடுக்க வேண்டியதானே? யாவோட வாசம் கடிச்சா உனக்கு? ஏம்மா எனக்கு வேற கிரவுண்ட் கிடைக்கலம்மா. ஐயோ 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 எவ்வளவு போய் சொல்ற பாரு. அவ்வளவு பெரிய கிரவுண்ட் வச்சுட்டு கிரவுண்ட் இல்லன்னு போய் சொல்ற. கிரவுண்டா? நான் எங்கம்மா வச்சுக்கிறேன்? போய் கண்ணாடி முள்ள போய் நின்னு பாரு, தெரியும் கிரவுண்ட் எங்க இருக்குன்னு. எனக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ற நீ. எங்க பாச மரியாதை கொடுக்கணும் நடக்கிறதே வேற. இந்த பீஸுக்கு மரியாதை கொடுக்கணும்னா என்ன நடக்கும்? வீட்டு மேல பால் போட மாட்டோம், பாம் போட்டுருவோம். என்னது பாமா போடுவீங்க? இப்ப போடுற மாதிரி உங்க பாசம்ல நான் பாம்பு. நீங்க எது போட்டாலும் எங்க பாஸ் அசர மாட்டாரு. ஒண்ணு போட்டுருவியா? போட்டு பாரு என்ன நடக்குன்னு தெரியும். டேய் கம்முனிரா. அம்மா போடாதம்மா. பாஸ் நீங்களே எப்படி பயந்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி தைரியம் வரும்? ஏமா நீ போறமா பாக்கலாம். எங்க பாஸ் என்ன பண்றாருன்னு பாருங்க. உங்க பாஸ் இப்ப பீஸ் பீஸ் ஆக போற. நீ பாக்கணும் பாரு. ஒண்ணு ஒண்ணு அம்மா போ. உன் பாச பொறுக்கிட்டு போ. அடுத்த ஜென்மத்துல அவர் பிறந்து உன்னை பழி வாங்க விட மாட்டாரு. அடுத்த ஜென்மத்துக்கு ஆப்பு வச்சுட்டானே. உன் பாசுக்கு இந்த ஜென்மமே கடைசி ஜென்மண்டா. ஒழுங்கா வீட்டை சோறு தின்னு தூங்க முடியல. இப்படி தொல்லை கொடுக்குறீங்களா? வந்து இந்த தரம் வந்து அடிச்சு பாருங்க, உங்களுக்கு இருக்கு. சோழி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஊர்ல போய் எல்லாத்துட்டையும் சொல்லலாம்.